Hey little birds, welcome back to our channel Accounting World. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸசைஸ்ல third sum வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி எக்ஸசைஸ் 1 2 எப்படி பண்றதுன்னு வித் illustration ஓட சொல்லிருக்கோம் நம்ம வீடியோல. சோ தெரியாதவங்க வந்து அதை போய் செக் பண்ணி பாருங்க. சோ என்னோட ஓன் क्वेश्चनக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. உங்களோட ஆன்சர்ஸ்காண்டி நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சோ இப்போ வந்து third எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பார்த்துக்கலாம். Closing capital as on 31st March 2018 80,000 and additional capital கொடுத்திருக்காங்க 30,000 drawings 15,000 இங்க என்ன கொடுத்திருக்காங்க opening capital கொடுக்கல so next வந்து loss முதற்கொண்டு கொடுத்திருக்காங்க இப்போ இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா opening capital எவ்வளவுன்றதை மட்டும் கண்டுபிடிக்கலாமா அதுக்கு முத ஃபார்மட் வந்து ஞாபகம் இருக்கணும் ஃபார்மட் வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து சொல்லிருக்கேன் எப்படி எழுதணும்னு சொல்லி சோ அதுதான் இதுக்கு ரொம்ப மெயின் ஃபர்ஸ்ட் என்ன வரும் கேபிட்டல் as on end of the year capital at the end of the year எவ்வளவு கொடுத்திருக்காங்க capital at the end of the year 80,000 கொடுத்திருக்காங்க கரெக்ட்டா எஸ் நெக்ஸ்ட் வந்து drawings எவ்வளவு கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் வந்து drawings வந்து ஆட் பண்ணனும் ஆல்ரெடி சொன்னதுதான் செகண்ட் வரதை எப்பவுமே ஆட் பண்ணிக்கணும் சோ drawings எவ்வளவு கொடுத்திருக்காங்க 15,000 கொடுத்திருக்காங்க சோ ஆட் பண்ணிரலாமா எவ்வளவு வருது 0 0 0 5 8 plus 1 9 95,000 வருது கரெக்ட்டா சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் less additional capital எப்பவுமே நம்ம வந்து ரெண்டு சம் பண்ணோம் இல்லையா அதே மாதிரியே நீங்க பண்ணுங்க ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க ஓகேவா less additional capital எவ்வளவு கொடுத்திருக்காங்க 30,000 கொடுத்திருக்காங்க 0 0 0 5 9ல 3 போச்சுனா 6 இது என்ன சொல்லணும் adjusted closing capital நல்லா கவனிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து less opening capital ஏதாவது கொடுத்திருக்காங்களா கொடுக்கல அங்க வந்து ஒரு क्वेश्चन மார்க் மட்டும் கொடுத்திருக்காங்க சோ அதனால அங்க வந்து எதுவும் கொடுக்கல சோ இத வந்து அப்படியே விட்டுருங்க நெக்ஸ்ட் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க லாஸ் வந்து கொடுத்திருக்காங்க சோ லாஸ் ன்னு போட்டு எழுதிக்கோங்க லாஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 25,000 எப்பவுமே லாஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணனும்னு இருக்கேன் சைன் போடணும் ஓகேவா இப்போ இதெல்லாம் புரிஞ்சிருச்சா ஆனா இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் ஓபனிங் கேபிட்டல் மட்டும் என்னன்னு கண்டுபிடிக்கணும் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது எப்படின்னா இப்போ லாஸ் ன்னு கீழ கொடுத்திருக்காங்க கரெக்ட்டா அதுவும் இல்லாம இது வந்து லெஸ் பண்றது அப்பனா நீங்க வந்து ஆப்போசிட்டா பண்ணி பாருங்க இந்த ரெண்டு நம்பரை எடுத்துக்கோங்க ஓகேவா எந்த நம்பர் நீங்க கண்டுபிடிக்க போறீங்களோ அதுக்கு இருக்க மேலேயும் கீழேயும் இருக்க நம்பரை எடுத்துக்கோங்க ஓகேவா இப்போ எனக்கு என்ன இருக்கு 65,000 இங்க என்ன இருக்கு 25,000 இருக்கு கரெக்ட்டா இத என்ன பண்ணனும் இங்க என்ன கொடுத்திருக்காங்க லாஸ் கொடுத்திருக்காங்க அதுவும் இல்லாம லெஸ் கொடுத்திருக்காங்க அப்பனா ஆட் பண்ணனும் ஓகேவா இப்போ ஆட் ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா அத வந்து லெஸ் பண்ணனும் ஓகேவா ஒரு மாதிரி ஆப்போசிட்டா பண்ணனும் இதே லெஸ் கொடுத்திருந்தாங்கன்னா அத என்ன பண்ணனும் ஆட் பண்ணனும் ஓகேவா சோ இப்போ ஆட் பண்ணா எவ்வளவு வருது 0 0 0 5 plus 5 10 6 7 8 9 90,000 வருதா ஆன்சர் 90,000 இருக்கா எஸ் அப்ப 90,000 தான் கரெக்ட்டான ஆன்சர் ஓகேவா ஒரு சந்தேகமும் வேணாம் எது வந்து உங்களுக்கு லெஸ்ஸன் கொடுத்திருந்தாங்கன்னா ஆட் பண்ணுங்க சப்போஸ் இந்த இடத்துல ஆட் கொடுத்திருந்தாங்கன்னா லெஸ் பண்ணுங்க ஓகேவா சேம் இதே மாதிரி தான் 4 5யும் சோ அதுவும் என்னன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து fourth sum எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் எப்பவும் போல தான் கேபிட்டல் at the end of the year அப்படினு சொல்லி எழுதிறணும் ஓகேவா ஆனா இதுல வந்து என்ன மட்டும் கொடுக்கல க்ளோசிங் கேபிட்டல் கொடுக்கல பாருங்க
சேம் தேர்ட் சம் மாதிரி தான். ஆனால் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எதை வந்து கேல்குலேட் பண்ணணுன்னு. இதில் வந்து கேபிட்டல் என்ன கேபிட்டல் வெறும் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு குழப்பம் ஓப்பனிங் கேபிட்டலா க்ளோசிங் கேபிட்டலா எதுவும் சொல்லலேன்னு சொல்லி குழப்பம். ஒன்றும் இல்லை, கேபிட்டல்னு கொடுத்து என்ன கொடுத்துருக்காங்க 31 டிசம்பர் 2018 கொடுத்துருக்காங்க. அப்போனா இது என்னது க்ளோசிங் கேபிட்டல். ஓகேவா? இதே ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ இப்போ நம்ம என்ன மட்டும் கண்டுபிடிக்கணும், க்ளோசிங் கேபிட்டல் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். அதுவும் ஃபஸ்ட்டு நம்ம எழுத போகிறது மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கண்டுபிடிக்கலாம் வாங்க. ஓகே, ஆல்ரெடி நான் எழுதியிருக்கேன் கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர் எழுதியிருக்கேன். ஆனால் வந்து கொடுக்கல, ஏன்னா இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆட் ட்ராயிங்ஸ். ட்ராயிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ட்ராயிங்ஸ் வந்து 30,000 கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ் withdrawn for personal use by the ownerன்னு கொடுத்துருக்காங்க. அது அப்படி எழுதினாலும் அது என்ன தான் ட்ராயிங்ஸ் தான். ஓகேவா? ப்ரிப்ரேட்டர் வந்து தன்னோட பர்பஸ்க்காண்டி எடுத்திருக்காங்க. ஸோ அதை என்ன சொல்லுவாங்க, ட்ராயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 30,000. இப்போ இதுக்கு நம்மளுக்கு ஆன்சர் வராது, பிகாஸ் நம்மள்ட்ட இங்கே நாள் நம்பர் இல்லாதனால வந்து ஆன்சர் வராது. நெக்ஸ்ட் என்ன பண்ணும், லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல். எப்பயும் போல் நம்ம ஃபார்மட் எழுதுறதே தான். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள், ஆன்சர்ஸ் எல்லாம் பொறுமையாக கைவிட்டு எண்ணுங்க. ஓகேவா? அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15,000 வந்து கொடுத்துருக்காங்க. சேம் இதுக்கும் நம்மளால் ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியாது, பிகாஸ் இங்கேனால நம்மளுக்கு நம்பர் இல்லை. ஸோ இங்கேனால நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு எழுதிட்டு வாங்க. அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். நெக்ஸ்ட் என்ன பண்ணும், லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அங்கே வந்து டேட் மட்டும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அது ஓப்பனிங். ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1 lakh. கரெக்டாக டிஜிட்டுக்கு நேராக எழுதுகிற மாதிரி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் டயத்தில் குழப்பாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுவும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் பட் நம்மளுக்கு என்ன ஒரு இது இருக்குன்னா, ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60,000. எஸ், 60,000 ப்ராஃபிட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம்லேயே சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இங்கே வந்து லாஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா தலைகளாக பண்ணணும். இதே வந்து ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை என்ன பண்ணணும், லாஸ் மாதிரி பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து இது வந்து ப்ராஃபிட், அதாவது இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, லெஸ் தான் கொடுத்துருக்காங்க. லெஸ்னால் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஓகேவா? அப்போ 1 lakh ப்ளஸ் 60,000 எவ்வளோ வரும், தெரியலையா, 1,60,000. கரெக்டா? ஸோ மேலே வந்து எழுதிடணும் 1,60,000. இப்போ உங்களுக்கே தெரியும் 1,60,000ல் 1 lakh, அதாவது டைரெக்டாக வந்துச்சுன்னா அது வந்து ப்ராஃபிட். 60,000 ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. எஸ், இது வந்து கரெக்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1,60,000ஐயும் இப்படி பார்க்கணும். ஓகேவா? 50,000ஐயும் இது பண்ணும். இப்போ வந்து இங்கே நம்பர் கொடுத்து இங்கே நம்பர் கொடுக்கலாட்டினா இப்படி பார்க்கணும். ஓகேவா? இங்கே நம்பர் கொடுக்கலாட்டினா இப்படி பார்க்கணும். இப்போ வந்து எனக்கு இங்கே தான் வேணும், சரியா? அதனால் நான் வந்து கீழேருந்து மேலே போகிறேன். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியானது தான். இப்போ எவ்வளோ பண்ணும், 1,60,000ஐ 15,000ஓட ஆட் பண்ணணும். கரெக்டா? 0 0 0 5 7 1. அப்போ எவ்வளோ வருது, 1,75,000 வருது. இப்போ நீங்களே பார்க்கலாம், இது ரொம்ப நீங்களே வந்து ஆன்சர்ஸ் செக் பண்ணுற சம்மு. 0க்கு 0 வந்துருச்சு, 5ல் 5 போச்சுன்னா 0, 7ல் 1 போச்சுன்னா 6, 1. எஸ், சூப்பர். நம்மளுக்கு இந்த ஆன்சருமே வந்து கரெக்டாக வருது. கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஓப்பனிங் கேபிட்டல், அதாவது க்ளோசிங் கேபிட்டல் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது ரெண்டும் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே ஆடு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், மாற்றி லெஸ் தான் பண்ணணும். கரெக்டா? அப்போ 1,75,000 இதில் 30,000 போச்சுன்னா எவ்வளோ, 0 0 0 5. 7ல் 3 போச்சுன்னா என்ன, பொறுமையாக கைவிட்டு என்னங்க, 3 போச்சுன்னா 4, அப்புறம் 1, 1,45,000. ஆன்சர் கரெக்டா? எஸ், 1,45,000 கரெக்டா? ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இதுக்கு நீங்கள் இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. எஸ், புரிஞ்சிச்சா இந்த சம்? ஏதாவது டவுட்னா கேளுங்க. அவ்வளோதான் இந்த சம்.
ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸசைஸில் 5th சம் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 5th சம் என்னன்னு பார்த்துடலாம். 5th சம்மில் வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டினும் கூட. ஸோ இதில் வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ட்ராயிங்ஸ் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க எப்படி ட்ராயிங்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். எப்பயும் போல் நான் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன எழுதணும், கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர். எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50,000 கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எப்பயும் போல் ஆடு ட்ராயிங்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா? நோ, கொடுக்கல. ஸோ அதனால் இதை பிளாங்காக விட்டுருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், லெஸ், இங்கே வந்து எதுவும் எழுதக்கூடாது. ஓகேவா? லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல். அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7,000 கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இங்கே அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். இங்கே ஆன்சர் வருமா? வரும். ஆனால் இப்போ நம்மளுக்கு ட்ராயிங்ஸ் இல்லாதனால நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியல. ஓகேவா? ஸோ ஓவரால் இன்ஃபர்மேஷனை மட்டும் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல். எவ்வளோ கொடுத்துருக்காங்கப்பா ஓப்பனிங் கேபிட்டல்? எவ்வளோ? 40,000. எஸ், 40,000 கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு மெயினான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்னது? ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் எவ்வளோ? 8,000 சொல்லி ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ட்ராயிங்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து எப்பயும் மேலேருந்து இப்படி பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, லெஸ்னால் அப்போ ஆப்போசிட்டாக என்ன பண்ணணும், ஆடு தான் பண்ணணும். கரெக்டாக? அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாமா? 40,000 ப்ளஸ் 8,000 எவ்வளோ வரும்? 48,000. கரெக்டாக? ஸோ 48,000. இதெல்லாம் கரெக்டாக தப்பான்னு உங்களாலேயே பார்க்க முடியும். பிகாஸ் 48,000ல் 40,000 போச்சுன்னா 8,000. இது வந்து டைரெக்டாக பண்ண முடியுது. ஸோ அது என்னது? ப்ராஃபிட். ஸோ உங்களாலேயே பண்ண முடியும். ஓகேவா? நீங்கள் பண்ணவே ஆன்சர்லாம் உங்களுக்கு கரெக்டானு தெரியும். செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2 நம்பருக்கு பார்க்கணும். 48,000 7,000 ஆட் பண்ணணுமா லெஸ் பண்ணணுமா? இங்கே வந்து லெஸ்ஸுன்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஓகேவா? 0 0 0 8 + 7 15 55. 55ல் 7,000 போச்சுன்னா எவ்வளோ? 48,000. எஸ், கரெக்ட். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே நடு நம்பர் கொடுக்கல. ஸோ இந்த 2 நம்பர்ஸை எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இப்போ எனக்கு வந்து இது பெரிய நம்பர்ன்றனால இதை நான் மேலே போட்டுக்கிறேன். ஸோ 55,000 50,000. இங்கே என்னப்பா கொடுத்துருக்காங்க? ஆடு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு ஆப்போசிட் என்னது? லெஸ்ஸு. கரெக்டாக? ஸோ இதை என்ன பண்ணணும், இதை மட்டும் லெஸ் பண்ணிடணும். ஓகேவா? லெஸ் பண்ணால் எவ்வளோ வருது? 5,000. அப்போ 5,000 உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக? எஸ், கரெக்ட். ஸோ இதை மட்டும் பாக்ஸ் போட்டுருங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்படி பண்ணால் எந்த நம்பர் நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கு மேலே இருக்க நம்பர் இல்லாட்டினா ஆப்போசிட்டில் இருக்க நம்பர் இதை மட்டும் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் தரேன். ஓன் கொஸ்டின் தான். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ட்ரை பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இதான் உங்களோட ஓன் கொஸ்டின். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னு தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்டு இன்றைக்கி நம்ம நடத்துகிற சம்ஸில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸை யூஸ் பண்ணி கேளுங்க. உங்களோட கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அடிஷ்னல் கேபிட்டல் மட்டும் இதில் மிஸ்ஸிங். ஓகேவா? ஸோ அது மட்டும் என்னென்னு கண்டுபிடிங்க. ஓகேவா? பாய்.